ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம். தேங்காவை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டேன், வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்சியில் ஓட்ட போகிறேன். நீங்கள் இல்லைன்னா கூட தேங்காவை துருவிக்கலாம். இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்கள் துருவி கூட இது பண்ணிக்கலாம். இப்போ வானலில் நெய் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் பொன்னிறமாக. வானல் வச்சுட்டு வானல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் போட போகிறோம். இது மாதிரி நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கைவிடாமல் கலருங்க. நல்லா பொன்னிறமாக வரணும், வதக்கணும். நல்லா நெய் 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா இது வதக்கணும். நெய் மெயின் இதில். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு வெல்லம் பாகு எடுத்து பண்ண போகிறோம், அதை காட்டுறேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம பாகுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி இப்போ சூடானதுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். இது ப்ரௌன் ஆகிட்டே வருது. நல்லா கைவிடாமல் நெய் போட்டு கலக்கிட்டே இருங்க, அப்போ தான் அல்வாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாகு நான் போட்டு பண்ண போகிறேன். வெல்லத்தில் தண்ணி கொதிக்குது. கொதித்த உடனே வெல்லம் போட்டு கம்பி பதம் வந்தோடனே நல்லா ஒட்டுற மாதிரி வந்துட்டால் பாகு ரெடி. இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா வெல்லம் இது வச்சு இப்போ அதில் போட்டு கொதிக்க பாருங்கள். தண்ணி கொதித்த உடனே வெல்லத்தை போட்டு இது ஆகிட்டு இதுவும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது, கோல்டன் ஃப்ரை. பார்த்திங்களா, நல்லா இதுவாகிட்டு இருக்குது கம்பி பதம் வரத்துக்கு. இதில் ஒட்டி பார்த்தா நல்லா ஒட்டணும், அதுதான் கம்பி பதம். அதுக்கப்புறம் இது நம்ம வறுத்துட்டு இருக்க இந்த தேங்காயில் போட்டு கலரணும், ஏலக்காய் போட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொதித்து பபிள்ஸ் வரணும். இதுவும் நல்லா வெந்துட்டு இருக்குது. கொதித்து இது வச்சு பதம் வந்துச்சு. தொட்டு பார்த்தா ஒட்டணும். இப்போ நம்ம இதில் போட்டு தேங்காய் பர்ஃபிக்கு போட்டு கலர போகிறோம். பார்த்திங்களா, போட்டாச்சு. இப்போ கை விடாமல் கலக்கணும், கொதிக்கணும். அப்புறம் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பாதாம் தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பாகு போட்டுட்டு நான் நெய் போட்டு வால்நட்டும் பாதாமும் போட்டிருக்கேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா 15 மினிட்ஸ் இதை நல்லா கலரிக்கணும். நல்லா பதம் உருண்டையாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே நெய் போட்டு வச்சுருக்கோம் பிளேட்டில். இதை போட்டு பர்ஃபிக்கு தேவையான ஷேப் போட்டு நேரம் இது பண்ண போகிறோம். ஷேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா இதுவாகிட்டோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த ஸ்டீம்லேயே இருக்கட்டும். அப்புறம் இந்த நெய் போட்ட இந்த இதில் பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், இது நெய் போட்ட பிளேட்டில் இதை பரப்பி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour to 1 hour ஆகிடுச்சு. அழகான இந்த மாதிரி வச்சுருக்கேன். தேவையான ஷேப் போட்டுக்கலாம். இது ரொம்ப தேங்காய் நெய் போட்டு பண்ணியிருக்கேன். சர்க்கரை போட்டு பர்ஃபி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஆல்ட்ரா ஹெல்த்தியாக பாகு வெல்லம் எடுத்து பாகு பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.